மக்களை உடனடியாக தமது குடியிருப்புகளை விட்டு இடம்பெயர்ந்து செல்லுமாறு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த எச்சரிக்கையானது கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களைச் சேர்ந்த மகாவலி ஆற்று பள்ளத்தாக்குகளில் உள்ள, அதாவது தாழ்நிலை பகுதிகளில் உள்ள மக்களுக்கு இந்த சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த மாவட்டங்களில் அதிகளவான மழைவீழ்ச்சி பதிவாகி இருப்பதனால் நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகின்றமையினால் குளங்கள் மற்றும் நீர்வீழ்ச்சிகளில் காணப்படுகின்ற நீர்மட்டம் உயர்வடைந்து பெரும்பாலும் தாழ்வான பகுதிகளுக்கு வெள்ள அனர்த்தம் ஏற்படுவதற்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதனால் மகாவலி ஆற்றின் பள்ளத்தாக்குகளில் உள்ள மக்களை உடனடியாக தமது இருப்பிடங்களை விட்டு வெளியேறுமாறு அனர்த்த முகாமைத்துவ பிரிவினால் அவசர எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாது குறித்த மகாவலி ஆற்றின் கங்கையினூடாக பாய்கின்ற நீரானது கிழக்கு மாகாணத்தில் காணப்படுகின்ற குளங்களின் நீர் மட்டங்களையும் அதிகரித்து காணப்படுவதனால் குறித்த குளங்களில் வான்கதவுகளும் திறக்கப்படுவதனால் கிழக்கு மாகாணத்திலும் குறித்த வெள்ள அனர்த்தத்தான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எனவே குறித்த மக்கள் உடனடியாக குறித்த இடங்களை விட்டு தமது பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அனர்த்த முகாமைத்துவ பிரிவு வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. இதனை நீங்கள் செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் அல்லது பார்த்து கொண்டிருப்பவர்கள் குறித்த செய்தியில் குறித்த பிரதேசங்களில் வசிக்கின்ற மக்களுக்கு சென்றடைவதற்காக அதிக அளவில் பயந்து கொள்வது சில ஆபத்துகளை தடுக்கக்கூடியதாக அமையும். எனவே தமது பொறுப்புணர்ந்து செயற்படுமாறு மக்களை அன்பாக வேண்டுகோள் விடுக்கப்படுகிறார்கள். அது மட்டுமல்லாது கண்டி மற்றும் நுவரெலியா பகுதிகளில் மண் சவரி அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நேற்றைய தினம் கண்டி மாவட்டத்தில் 308 மில்லிமீட்டருக்கு அதிகளவான மழை வீழ்ச்சி பதிவாகியிருந்தமையினால் மலைகளில் குறிப்பாக இறுக்கமாக அல்லது இல்லாத மலைப்பகுதிகளில் மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே மக்கள் அவதானமாக மண் சரிவு மற்றும் வெள்ளத்திலிருந்து தமதை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டிய முன்னேற்பாடுகளை முன்னெடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். எனவே பொறுப்புணர்ந்து தமது உயிர்களையும் பிற உயிர்களையும் காப்பாற்றும் முகமாக செய்திகளை தெரியாதவர்களுக்கு குறித்த செய்தியை தெரியப்படுத்துங்கள்.